சரியா? இந்த வசனத்தை யாராவது சொல்றீங்களா? இப்ப நான் சொன்னதை ரெடியா இருக்கீங்களா? அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. இப்ப நான் கதைக்குள்ள போறேன். நடுவுல நான் क्वेश्चंस கேட்பேன். நீங்க அதனால கதைய ஆர்வமா கரெக்ட்டா கவனிக்கணும். சரிங்களா? இப்ப நம்ம ஒருத்தரை பத்தி கதையை பார்க்க போறோம். அவர் பேர் என்னன்னா ஜான் நியூட்டன். யாருக்காவது தெரியுமா ஜான் நியூட்டன் பத்தி? ஜான் நியூட்டன்ங்கிறவரு சின்ன வயசுல அவங்க அம்மா கூட வளர்றாரு. அவங்க அம்மா அப்பா கூட நம்ம எப்படி சின்ன வயசுல அம்மா அப்பா கூட இருக்கோம், அதே மாதிரி அவரும் அவங்க அம்மா அப்பா கூட வளர்றாரு. அவங்க அம்மா அவருக்கு நல்ல ஜபத்தையும் சொல்லி தராங்க, தேவனை பத்தியும் நிறைய சொல்லி தராங்க. அப்படி வளர்ந்துட்டு இருக்க டைம்ல திடீர்னு ஒரு டைம் அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இறப்புனா தெரியும்ல, அவங்க அம்மா அவரை விட்டு போயிடுறாங்க. அப்ப அவரு அம்மா இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் அம்மா எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு அம்மாவை? நிறைய பிடிக்கும்ல. இன்னும் சத்தமா சொல்லணும் நான் கேட்கறதுக்கு. அம்மாவை எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்குலாம்? நிறைய பிடிக்கும்ல. அதே மாதிரி இந்த ஜான் நியூட்டனுக்கும் அம்மானா ரொம்ப பிடிக்கும். அம்மா இறந்து போன உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. கஷ்டம் ஆன உடனே என்ன ஆகுது, அவர் அந்த சோகத்திலேயே இருக்காரு. அம்மா தானே நமக்கு கரெக்டானது சொல்லி தருவாங்க, அம்மா தானே தப்பான வழியில போக விடாம தடுப்பாங்க. அதே மாதிரிதான் அம்மா தான் ஃபுல்லா கைட் பண்ணுவாங்க. கடவுளோட வழிகளை அம்மாக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லி தருவாங்க குழந்தைங்களுக்கு. அந்த சமயத்துல அம்மா இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த டைம்ல அவங்க டாடி இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க வேற ஒருத்தவங்கள. அவர் வழி தப்பி தப்பான வழிகள்ல நிறைய டைம் போகிறாரு. அப்புறம் நிறைய தப்பான விஷயங்களை கத்துக்கிறாரு. இவர் எந்த நாட்டுல வாழ்ந்தார் தெரியுமா? இந்த ஜான் நியூட்டன் இங்கிலாந்து நாட்டுல. எங்க? இங்கிலாந்து நாட்டுல வாழ்ந்து வந்தாரு. அவங்க அம்மா ரொம்ப தேவனுக்கு பிரியமா வாழ்ந்து வந்தாங்க. ஜபத்தை முக்கியமா கொண்டவங்க. யாரு? ஜான் நியூட்டனோட அம்மா. சரியா? அவங்க இறந்த பிறகு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க அப்பா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னா ஷிப்ல கேப்டனா இருந்தாரு. ஷிப்ல கேப்டனா இருந்தாரு. வீட்டுல அதிக நேரம் அவங்க கிட்ட செலவு பண்ண முடியாது, அதாவது அவங்க பையனோட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஷிப்லயே வேலை, வீட்டுல குழந்தைய பாத்துக்க முடியாது, அம்மா தான் கூட இருப்பாங்க. அம்மாவும் இறந்துட்டாங்கன்னா யார் இருப்பாரு? ஜான் நியூட்டன் தனிமை ஆயிட்டாரு. எப்படி ஆயிட்டாரு? தனிமை ஆயிட்டாரு, லோன்லி ஆயிட்டாரு. அவருக்கு இப்ப துணைக்கு ஆள் இல்ல. அப்போ சரியான வழியில நடக்கிறதுக்கு ஆளும் இல்ல. அப்ப ஜானுக்கு 11-12 வயசு ஆகும். அந்த டைம்ல என்ன ஆச்சு, அவங்க அப்பா, அதாவது நம்ம ஜான் நியூட்டன் இருக்காருல்ல, அவங்க அப்பா அவரை கப்பல்ல வேலைக்கு செய்ய அழைச்சிட்டு போறாரு. கடல் வேலைக்கு. சரியா? கடல்லனா அவர் பார்க்குற வேலையே இன்னொரு மாதிரி வேலையா பார்க்க கூட்டிட்டு போறாரு. அந்த டைம்ல கப்பல் கப்பல் மூலமா தான் நாடு விட்டு நாடு பொருட்கள் போகும். இப்ப நிறைய வசதிகள் வந்துருச்சு. ஃப்ளைட்ல போகும், ட்ரெயின்ல போகும், பஸ்ல போகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அந்த சமயத்துல இந்த கடல் மூலமா கப்பல்கள் தான் ஒரு பொருள்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த கப்பல்ல தான் ஜான் நியூட்டன்ங்கிறவரு வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஜான் நியூட்டன் என்னென்ன தவறான காரியங்களை கத்துக்கிட்டாரு தெரியுமா? ரொம்ப மோசமான வார்த்தைகளை பேசுவார். அதாவது சில வார்த்தைகள் தான் பேசலான்னு இருக்கு, நல்ல வார்த்தைகள் தானே பேச நம்ம வீட்டுல சொல்லி தராங்க. அவர் பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசுவாரு. அப்புறம் தேவனையே இழிவா பேசுவாரு. தேவனை இழிவானா எப்படி? காடே இல்ல, காடை நான் நம்ப மாட்டேன்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாதுல்ல. ஆனா அவர் அப்படி பேசுவாரு, தேவனை இழிவா பேசுவாரு. அது மாத்திரம் இல்ல, அவர் ரொம்ப கோபப்படுவாரு. நீங்க எல்லாம் கோபப்படுவீங்களா? கோபப்படுவீங்களா? கோபப்படக்கூடாது. பேரண்ட்ஸ் ஏதாவது சொன்னா ஒபே பண்ணணும், கவனிக்கணும். சரியா? தேவையில்லாம கோபப்படக்கூடாது, பேரண்ட்ஸ் கிட்ட சண்டை போடக்கூடாது. அதே மாதிரி அவர்
வழிகாட்டுதல் யாரும் இல்லாம கோவப்படுவாரு, சண்டை போடுவாரு, கெட்ட பழக்கங்கள் எல்லாம் கத்துக்கிட்டாரு. நீங்கெல்லாம் நல்ல பிள்ளைகள் தானே, நல்ல பழக்கங்கள் தானே இருக்கு உங்ககிட்ட. ஆனா அவர் கெட்ட பழக்கங்களை கத்துக்கிட்டாங்க. அப்புறம் அவர் பேட் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தாரு, தவறான நண்பர்கள் கூட சேர்ந்துட்டாரு. நீங்க அப்படி சேருவீங்களா? சேர மாட்டீங்கல்ல, சத்தமா சொல்லுங்க. நீங்க நல்ல நண்பர்கள் கூட தான் சேரணும். தவறான நண்பர்கள் கூட சேர்ந்துட்டாரு. அது மாத்திரம் இல்ல, அவருக்கு இந்த மாதிரி வாழ்க்கை ரொம்ப கசப்பான அனுபவத்துல போயிட்டு இருக்கு. இப்ப இவர் பார்க்கிற கடல் எங்க தெரியுமா இருக்கு? அட்லாண்டிக் ஓஷன். அட்லாண்டிக் கடல்ல தான் அவர் வேலை பார்க்கிறாரு. இங்க அட்லாண்டிக் ஓஷன். அது இங்கிலாந்துல இருந்து ஆப்பிரிக்காவுக்கு தான் மோஸ்டா டிராவல் பண்ணுவாரு. இங்கிலாந்துல இருந்து ஆப்பிரிக்கா. கவனிங்க, யார் பேசிட்டு இருக்கீங்களோ கொஸ்டின் கேட்பேன், சரியா? இங்கிலாந்துல இருந்து ஆப்பிரிக்காவுக்கு தான் அந்த கடல் பயணம் மோஸ்டா இருக்கும். அப்ப இது ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அவரோட அதாவது அவரோட லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட். டர்னிங் பாயிண்ட்னா என்ன? திடீர்னு இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் நான் இப்படி ஆனேன், இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் கடவுளை பின்பற்றினேன், இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் நான் நல்லவனா மாறினேன்னு சொல்லுவாங்கல்ல, அப்புறம் இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ஜான் நியூட்டன் லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் நடக்குது. எந்த வருஷத்துல நடக்குது தெரியுமா? 1748, 1748வது ஆண்டு, சரியா? அந்த டைம்ல ஜான் நியூட்டன் ஒரு கப்பல்ல இருக்காரு. அவரு இங்கிலாந்துக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்காரு. எங்க? இங்கிலாந்துக்கு ரிட்டர்ன் போறாரு. அவர் போற கப்பல் பேர் என்ன தெரியுமா?